ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு தையல் மிஷின் வந்து எந்த ரிப்பேருமே வராமல் நமக்கு நீட்டாக வந்து தைக்கணும், தையல்லாம் நீட்டாக விழணும், சத்தம் வந்து ரொம்ப கேட்காம இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கோம்னா நமக்கு கண்டிப்பாக தையல் மிஷினுக்கு வந்து ஆயில் விட்டாகணும். நம்ம அப்படி ஆயில் விடாமல் நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது அந்த ஜாயின் பண்ணியிருக்க பார்ட்ஸ் கீழே வந்து நட்டெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த பார்ட்ஸ்லாம் நமக்கு தேய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஓவராக சவுண்டும் கேட்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்றைக்குமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறவு அதில் ஆயில் எல்லா ஹோலு, எல்லா நட்டு போல்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஆயில் விட்டுட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறவு திருப்பி அடுத்த நாள் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி ஆயில் வந்து விடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாபின் கேஸை கலத்திக்கோங்க. கலத்திட்டு பாபினை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு பாபின் கேஸை உள்ளே மாட்டிக்கோங்க. பாபின் கேஸை மட்டும் எதுக்கு உள்ளே மாட்டோம்னா, நம்ம வந்து பாபின் கேஸில் தனியாக ஆயில் விட மாட்டோம். அதனால் மிஷினுக்கு வந்து ஆயில் விடும்போது அது உள்ளே இறங்கிரும். அதனால் பாபினை மட்டும் உள்ளே பாபின் கேஸை மட்டும் உள்ளே மாட்டிக்கோங்க. அடுத்து வந்து மிஷினில் மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் எதுக்காக நம்ம விடுறோன்னா, அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம விடும்போது நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஆயில் வந்து இறங்கும். ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் விடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆயில் விட்டுட்டேன். இப்போ ஹோல்ஸ் எல்லாம் விட்ட பிறகு நமக்கு இந்த மேலே வந்து 2 கம்பி மாதிரி இருக்கும். அதிலே ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு சுற்றி விட்டுக்கோங்க வீலை. அப்போ தான் நமக்கு அது உள்ளேயும் நல்லா இறங்கும். அடுத்து இந்த டென்ஷன் வீல்னு சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுலேயும் ஆயில் விடாமல் நம்ம நூல் எடுக்கும்போது, நூல் நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது அதில் வந்து திரு பிடிச்சிருந்தா அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து அதுலேயே ஆயில் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மிஷினில் பல்லு இருக்கும்ல கீழே, அந்த பல்லுலேயும் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து இந்த வீல் பக்கத்தில் அந்த வீலும் நமக்கு இந்த மிஷினை ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு விட முடியலைன்னா அந்த இதில் ஒரு பெரிய ஹோல் மாதிரி இதில் மேலே இருக்குது, அதில் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கீழேயும் நம்ம அதே போல் ஆயில் விடணும். அந்த நம்ம மிதிக்கக்கூடிய இடத்துல 2 ஜாயிண்ட் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நமக்கு அந்த வீல் பக்கமும் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஆயில் விடணும். விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அந்த பெல்ட்டை வந்து கழட்டி விட்டுக்கோங்க. நம்ம வீலில் இருக்கக்கூடிய பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு அந்த மிஷினில் மேலே உள்ள பார்ட்டை மட்டும் இந்த தனியாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு உங்களுக்கு உள்ள தூசி ஏதாவது இருந்துன்னா அதை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நிறைய நட்டு மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் விடணும். நம்ம அப்படி ஆயில் விடாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து நிறைய நாள் கழித்து அதில் வந்து நமக்கு ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிரும். சவுண்டும் வந்து ஓவராக கேட்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ஆயில் விட்டோம்னா நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும், சவுண்டும் ரொம்ப கேட்காது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விட்டுட்டு நல்லா அந்த வீலை வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஆயில் வந்து உள்ளே அப்படியே போயிடும் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம நிமிர்த்து வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம எல்லா பிளேஸ்லேயுமே வந்து ஆயில் விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த ஆயிலை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மேலே உள்ள நம்ம ஆயில் விட்டுருக்க இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் நிற்கும். அந்த இதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து துணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஆயில் விடுறதுனால நமக்கு வந்து மிஷின் நம்ம தைக்கும்போதும் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ரிப்பேருமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.